Hello traders, this is Bhuvaneshwaran. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கேப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஸ்டாக்ல ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருக்கு என்ன ஞாபகத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இது வந்து எந்த மாதிரியான கேப்பு, அதாவது தியரிட்டிக்கலாக அவங்க வந்து அந்த நேமுக்கு போயிடுவாங்க. அதாவது இது வந்து ஒரு காமன் கேப்பா, இல்லை எக்ஸாஷன் கேப்பா, இல்லை பிரேக்அவே கேப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த கேப்போட நேம் என்ன, இதில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி அவங்க வந்து திங்க் பண்ண போயிடுவாங்க. இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்கு. அந்த கேப்புக்கான நேமை வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி அந்த கேப்பு எங்கிட்ட என்ன சொல்ல வருது, நான் அதை வந்து எப்படி புரிஞ்சிக்கிறது. ரெண்டாவது, இந்த கேப்பை வந்து யார் கிரியேட் பண்ணியிருக்கா, அதாவது செல்லர் கிரியேட் பண்ணியிருக்காங்களா இல்லை பையர் கிரியேட் பண்ணியிருக்காங்களா, அதாவது கேப் டவுன் ஆயிருக்கா இல்லை கேப் அப் ஆயிருக்கா. அப்படி கேப் அப் கேப் டவுன் ஆனிச்சுன்னா அந்த கேப்பை யூஸ் பண்ணி நான் வந்து குயிக்காக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பண்ண முடியுமா, ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா, இந்த மாதிரியான கேள்விகள் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கணுமே தவிர அந்த கேப்ஸோட நேம் என்ன, அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிடக்கூடாது. அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரும், கேப் வந்து ஏன் கிரியேட் ஆகுது, அந்த கேப்புக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். கேப் ஏன் கிரியேட் ஆகுது, சப்போஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓவர் நைட்டில் அதுக்கான ரிசல்ட், இல்லைனா ஈவினிங்கில் இல்லை ஆஃப்டர் த மார்க்கெட்டுக்கு அப்புறம் ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது, அதாவது ஓவராலாக எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா பெட்டராகவே அந்த ரிசல்ட் வந்து இருக்குது. அப்படிங்கிறப்போ என்ன ஆகும், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸை வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கிறதுனால அது நல்ல அப்சைடில் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும், அதனால் வாங்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் வந்து நமக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கு, நம்ம மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வாங்க போனோம் அப்படின்னா அதுக்குள்ளே அந்த ஸ்டாக்குங்கிறது வந்து மேலே ஏறிடும், முன்னாடி நம்ம வாங்கி வச்சுருக்கோம், அதாவது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீ மார்க்கெட்டில் வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சிலர் வாங்குவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த மார்க்கெட் ஆர்டர் இருக்குது இல்லையா, அதில் வந்து மார்க்கெட் ஆர்டர் வந்து போட்டு விட்ருவாங்க. எந்த ஆர்டர் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கோ, எந்த ப்ரைஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த ப்ரைஸில் வந்து வாங்கிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகிறப்போ நம்ம வந்து நல்ல ப்ரைஸில் வாங்கின மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் முன்னாடியே வாங்கிடுவோம். இந்த மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுறதுனால தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த விலை கிடைக்குதோ அந்த விலையில் வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருவாங்க. நிறைய அந்த இடத்துல வந்து டிமாண்ட் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஜம்ப் ஆகிடும். ஒரு 100 ருபீஸில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 103 அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு 3% பார்த்தீங்கன்னா அப் சைடில் வந்து கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகும். இதுவே இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட இல்லை ஒரு கம்பெனியோட அந்த ரிசல்ட் வந்து சரியாக வரலை, நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாரும் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எப்படி பை பண்ணாங்களோ அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக செல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கிடைச்ச விலைக்கு வந்து வித்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி செல் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் தட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் கேப் அப் கேப் டவுன் நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சைக்காலஜி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாம், எந்த இடத்துக்கிட்ட பை பண்ணால் நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இந்த கேப் அப் ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல கேப் அப்பில் ஓப்பனாக இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதே போல் வெறும் கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் மட்டும் போதுமா, அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து நல்ல கேப் அப்பில் ஓப்பனாக இருக்கணும். அதே சேம் டைம் அதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருந்தால் தான் நமக்கு அந்த ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து ஒரு பொட்டன்ஷியல் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் நிறைய ஸ்க்ரீனர்ஸ் இருக்குது. சாட்லிங்க் வெப்சைட்டில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீனரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த ரிசல்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து 3% வந்து கேப் அப்பில் ஓப்பனாக இருக்கணும். அதே போல் அதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாக இருக்கணும். அதாவது முதல் நாள் வந்து ஒரு 10,000 வால்யூமில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கேப் அப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 30,000 வால்யூம் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கும். அப்படி இருக்கும்போது மார்க்கெட் ஆல்ரெடி நல்ல கேப் அப்லையும் ஓப்பனாக இருக்கும், நல்ல வால்யூமும் இருக்கும். அப்படிங்கிறப்போ நல்ல பொட்டன்ஷியல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டாக்ஸில் இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கேப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. கேப்ஸை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அதாவது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிற ஸ்டாக்ஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ எப்படி வந்து இதில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக் பாருங்கள், இது வந்து கிரீன்லேம் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸோட சார்ட்டு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அதாவது
அந்த மே 26 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து நல்லா வந்திருக்கு. ஓகேவா, இதோட ரிசல்ட்டுங்கிறது வந்து நல்லா வந்திருக்கு. ஆஃப்டர் மே 29 மண்டே பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரைடே வந்து இதோட ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. ஆஃப்டர் மண்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. சரியா, ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆன அந்த நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாளில் நீங்கள் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு அந்த நாளோட ஹை அண்ட் லோவை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். சரியா, அந்த ஹை அண்டு லோவை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஒன்ஸ் எப்போ அந்த டேவோட ஹையை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிதோ அந்த ஷேர் அப்படிங்கிறது, அந்த ப்ரைஸ் வந்து அந்த கேப் அப் ஆன டே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எப்போ பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிதோ அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து ட்ரேடில் என்ட்ரியே ஆகணும். இதுக்கான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எதை போடணும் அப்படின்னா, இந்த டே இருக்கு இல்லையா, இந்த டேயோட லோ லெவல் இதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இல்லைனா அதை விட ஒரு பாயிண்ட் கம்மியாக வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா குயிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடலாம். அதாவது 1-2 நாட்கள்லையோ இல்லை ஒரு வாரத்துக்குள்ளேயோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டை இதுக்கப்புறம் மார்க்கெட் நீங்கள் இங்கே பை பண்ணி இந்த 409 பை பண்ணியிருந்தா கூட அதிகபட்சம் பாருங்கள் 503 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இன்னும் இறங்கலை, ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் எக்ஸிட் ஆகிருக்கலாம். நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜை வச்சு பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிவிட்டு வெளில வந்திருக்கலாம். அதோட சேம் டைம் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வால்யூமும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வால்யூம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வால்யூம் அப்படிங்கிறது வந்து இங்கே இல்லை. ஆனால் சடனாக இந்த கேப் அப் ஓப்பன் ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது பொட்டன்ஷியலாக வால்யூமும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்போ நிறைய பேர் இது வந்து உள்ளே என்ட்ராக இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் இதுக்கு முன்னாடி நாள் வந்து நல்ல ரிசல்ட் வந்திருக்கு இந்த கம்பெனியை பற்றி. அப்படிங்கிறப்போ அதாவது ஆஃப்டர் மார்க்கெட் வந்து நிறைய பேர் இதில் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் ஆர்டர்ஸில் வாங்கியும் போட்டிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அடுத்த நாள் ஓப்பன் ஆனப்போ நல்ல டிமாண்ட் இங்கே வந்து இருந்திருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டேவை வந்து நம்ம அந்த டேவோட ஹையையும் லோவையும் கன்சிடர் பண்ணணும். எப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஹையை பிரேக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு க்ளோசிங் வைக்கிதோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து பை பண்ணலாம். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கிறதா இல்லை இதை வந்து பிரேக் பண்ணாலே வாங்குறதா அப்படிங்கிறது வந்து நீங்கள் டைம் ஃப்ரேமை மாற்றி செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் இதை வந்து 1 hour டைம் ஃப்ரேம் இல்லை 2 hours டைம் ஃப்ரேமுக்கு வந்து மாற்றுறீங்க. அப்போ வந்து இது இங்கே ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் டைம் இந்த லெவலில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து 1 hour நல்ல ஒரு பிரேக் கொடுத்துருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். கீழே இந்த லெவல் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கலாம். அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து டாடா மோட்டார்ஸோட சார்ட்டு, ப்ரைஸ் சார்ட்டு. ஸோ இதில் வந்து நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருக்கு. சரியா, ஜனவரி 25 வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் அப் ஆனதும் உடனே நம்ம போய் இங்கே இந்த இடத்துல வந்து பை பண்ணிடக்கூடாது. நம்ம சொன்ன மாதிரி இதோட ஹையை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதே போல் இதோட லோவையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் இந்த ஹையை எப்போ இது வந்து மார்க்கெட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிதோ அப்போ தான் நம்ம வந்து வாங்கணும். சரியா, ஸோ இந்த ஃபஸ்ட் டே பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது அதுக்கப்புறம் நல்லா மேலே ஓப்பன் ஆனாலும் கீழே வந்துருச்சு. ப்ரைஸ் இங்கே எங்கேயுமே க்ளோஸ் ஆகலை. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த லைனை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கப்புறம் நல்ல ஒரு பிரேக் பண்ணி மேலே வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே சேம் வே இந்த கேப் அப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் பாருங்கள் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வால்யூமோட மேலே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுலேயும் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே கேப் அப் ஆன அந்த டேவோட ஹையை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். எப்போ இந்த ஹையை தாண்டி ஓகேவா க்ளோஸ் வைக்கிதோ ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ண போகிறோம். இந்த இடத்துல எங்கேயாச்சும் பை பண்ண போகிறோம். இதோட லோ வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறப்போ மார்க்கெட் ஃபர்தராக வந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஒவ்வொரு சார்ட்லையும் வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருந்திருக்கு அப்படிங்கிற ஸ்டாக்ஸை வந்து ஃபைன் பண்ணி ஸோ அதில் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு இது வந்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கேப் ட்ரேடிங் அப்படிங்கிற புக்ஸில் இருக்குது. ஸோ அதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஜெயேஷ் ஷா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.